புன்னகை முழு நிலவே புத்து விளக்கே பொடி மலரே. குழந்தை பிறந்துருச்சு உடையே. அம்மா குழந்தை பிறந்துருச்சு மாமா. இருடா இரு, பொறுமையா இரு, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அதான் மகமாயி, இப்போ எந்த பிரச்சனை இல்லாம என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்க வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. மருது ஏன் அழுகிறிய? கங்க்ராச்சுலேஷன், பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கீங்க. தலைச்ச பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை தான் வீட்டுக்கு முத பிள்ளையா பிறக்கணும். பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன். சரி இந்த கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாங்க, குழந்தைய காட்டுங்க, நான் போய் வெளியே உங்க வீட்டாள்கிட்ட சொல்லிட்டு வரேன். இல்ல எம்பிட்ட வழிய தாங்கி இந்த பிள்ளைய பத்திருக்கான்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு டாக்டர். ஆனா எம்பிட்ட வழிய தாங்கினாலும் இப்படி ஒரு பொக்கிஷத்தை கையில தொடும் போது அம்படி சந்தோஷமா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. எங்க வீட்டுக்கு வெளியே ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்ட்டு எங்க வீட்டு ஆளுகிட்ட நான் என் பொண்டாட்டியில காட்டுறேன். நார்மலா சுகப்பிரசவம் ஆனா மயக்க வராது. இவங்க பயந்துட்டாங்களா, வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப வலி வராம நம்ம பிரசவம் பார்த்துருக்கு, அதனால குழந்தை பிறந்தனால ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. லைட்டா எப்படிங்க எந்திரிப்பாங்க, நம்ம வெளியே உங்க வீட்டாள்கிட்ட சொல்லிட்டு வரேன். கவலைப்படாதீங்க, சரிங்க, அழுகாதீங்க. அங்க பாருங்க பாப்பா அழுதுக்கு இருக்கிறத. சரிங்க டாக்டர். குட்டிமா குட்டிமா இங்க பாரு, கண்ணை துறடி, இங்க பாரு, உன் பிள்ளைய பாரு. நம்ம பாப்பா பிறந்துருச்சு பாருமா. தாமரை பாரு, இங்க பாரு நம்ம பாப்பாவை. லூசு ஒன்ன மாதிரிதான் இருக்கா. இல்ல உங்க மாதிரிதான் இருக்கா என் செல்லம். மாமா எனக்கு எந்த அளவுக்கு வலிச்சதோ இப்ப அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இது ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கு எம்படி பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு பொக்கிஷத்தை கையில் எடுக்க அந்த பொம்பளை பிள்ளைய எம்படி கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ஆனா என் கூட உறுதுணையா இருந்து என் வழியா உங்க வழியா எடுத்துக்கிட்டேன். என் கூட கடைசி வரைக்கும் இருந்தீங்கல்ல மாமா. பாரு, உங்ககிட்ட நான் எப்போதுமே சொல்ற ஒரே விஷயம் என்ன, நீ எப்போதுமே தனி கிடையாது. உன்னோட பாதி நான், அப்போ உன் வழியில பாதி தானே எனக்கு இருக்கணும். அதெல்லாம் எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அங்க பாரு நம்ம பாப்பா பாருன்னு சொல்லும். உங்களுக்காக எம்பட்டு வழியை தாங்கினாலும் இந்த பிஞ்சு முகத்தை பார்க்கத்தே 10 மாசமா அம்மாவும் அப்பாவும் தவம் கிடந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி செல்லம். அழுகாடி, அம்மா பால் தாரேன், அழுக கூடாது என் செல்லம். இல்ல அம்மா அம்மா அத்தாச்சி எல்லார்கிட்டையும் சொன்னீங்களா நமக்கு பாப்பா பிறந்திருக்கு? இப்பதான் டாக்டர் வெளியே போயிருக்காங்க, சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பிறகு பார்ப்போம், சரியா? சரி, இப்ப நீ பாப்பாக்கு பால் கொடுத்து பசி ஆத்து. என்ன, நான் வாரேன், வெளியே நிக்கவா? சரிங்க மாமா. டாக்டர் என் மருமகளுக்கு குழந்தை பிறந்துருச்சா? குழந்தை சவுண்டு கேட்டுச்சு. என்ன பிள்ளை? என்ன மேம், குழந்தை பிறந்துருச்சா? ஆஸ்பத்திரியே கிழியுது சவுண்டு. என்ன பிள்ளை? பிறந்துருச்சு அன்பு. யார் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. தலைச்ச பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்து அம்பட்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. உள்ள உங்க வீட்டுக்காரவோ அவங்களும் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க, நார்மல் படுக்கு மாத்துவாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? அச்சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கலாமா இப்ப நாங்க? நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பொம்பளை பிள்ளை தான் பிறக்க முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். எப்ப பாக்குறது பிள்ளை பார்க்கலாமா?
பொறுங்க பொறுங்க, எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்க தெரியுது. உங்க குடும்பத்துக்கே வாழ்த்துக்கள். இப்ப பார்க்க முடியாது, நார்மல் வார்டுக்கு மாத்துவாங்க, அப்புறமே பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பார்க்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க, ஓகேவா? அப்புறம் அன்பு, 2ஆம் நம்பர் பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்திருக்காங்கன்னு உங்ககிட்ட ரிசப்ஷன்ல விசாரிக்க சொன்ன பிரேமா கிட்ட ஏதாவது சொன்னாங்களா அதை பத்தி? நான் அதை பத்தி தான் கேட்டுக்கிருந்தேன், ஆனா அதை பத்தி எந்த டீடைல்ஸுமே கிடைக்கலன்னு இப்பதான் சொல்லிக்கிருந்தாங்க. சரி, குழந்தை பிறந்த சவுண்டு கிடைச்சா சரி தான் வந்துட்டு பாத்துட்டு போலாம்னு இருந்தேன். எதுவும் தெரியல மேடம், ஒருவிட தெரிஞ்சுன்னா பாத்துக்குவேன் என்ன இதுண்டு. இமிடியேட்லா விசாரிங்க, அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வந்துடும். சரி அன்பு. சரிங்க மேடம். ஓஹோ, கதை அப்படி போய்க்கிருக்கா? அண்ணே, என்ன பத்திரம் ஏதாவது பிழை இருந்தா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். பத்திரத்தை பாக்குற மாதிரி தெரியலையே. அது வந்து செல்வா, பூரா தப்பு தப்பாதே அடிச்சு வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னே தெரியல. இதுக்கு தான் பக்கத்து ஊர்ல கொடுக்கவே கூடாது. நீ அடிச்சாதையும் சரி வரும், நீ அடிச்சு கொடு செல்வா. ஓஹோ, அப்படியாக்கும் அண்ணே. அந்த பத்திரத்தை முன்னாடியே நான் செக் பண்ணிட்டேன். அதுல 1-2 பேல தான் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு உங்களதையும் திருத்த சொன்னேன். என்ன முழுசா பத்திரமே தப்புன்ட்டீங்க? சரிதேன். அப்புறம் என்ன மேடம், புதுசா புண்ணு வைக்கிற மாதிரி தெரியுது? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. பத்திரத்தை பார்த்தா சிரிப்பா வருது. என்னது, பத்திரத்தை பார்த்தா சிரிப்பா வருதா? ஏன் அங்க காமெடி மீம்ஸ் ஏதாவது போட்டு வச்சிருக்காங்களா? அது ஒண்ணு கிடையாது. இந்த காதல்னு நோய் வந்துட்டா எதை பார்த்தாலும் சிரிப்பாங்களாம். அதையும் சிரிச்சுட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பத்திரத்தை பார்த்தா மட்டும்தான் சிரிப்பு வருமா? ஏன் கீழே தரையில என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க, அதை பார்த்து கூட சிரிப்பாங்க. ஏன் இவர் மண்டையை பார்த்து சிரிக்க சொல்லுங்க, அதுக்கும் சிரிப்பாங்க. ஏன்னா காதல் நோய் அப்படி. தன்னால பேச சொல்லும், சாப்பிட தோணாது, தூக்கம் வராது, தன்னால சிரிக்க சொல்லும், பைத்தியரு பேச சொல்லும். இதுதான் காதல். ஐயோ செல்வா, என்ன போசகடி இப்படி சொல்லிட்டியா? அப்பள ஒண்ணு கிடையாது. அந்த சொட்ட மண்டையை யார் காதலிப்பா? அவங்களுக்கு ஏன் சொட்ட கால முடிச்சு அப்படி கல்யாணமே ஆகாது. இப்படி சொட்ட மண்டையை வச்சிருந்தா மூடி 1-2 இருந்தா பரவாயில்ல, கல்யாணம் கட்டிக்கலாம். சொட்ட மண்டையை வச்சுக்கிட்டு வாழ்க்கை இலக்கிய பிள்ளைய பெத்து போட வேணானே. அப்ப மண்டையில மூடி இருந்தா என்னை ஏத்துக்குருவியலா? என் காதல் ஜெயிக்குமா? அண்ணே, ரொம்ப ஓவரா இருக்கு. அதுக்காக மண்டையில மூடி வளர்க்கிறேன் எதையாவது அழியா அப்பிப்புறாதிய. அப்புறம் சுத்தமாவே மூடி வளராம போயிடும். அப்புறம் நீங்க நினைச்சாலும் கல்யாணம் கட்ட முடியாது. பாத்துக்கிறங்க. அப்படிலாம் இல்ல செல்வா, நீ வேற. என் மண்டை சொட்டையாவே இருந்தாலும் கட்டிக்கிறதுக்கு ஆள் ரெடியாத்தே இருக்காங்க. என்ன ஈகோ தடுக்குது, வேற ஒண்ணு இல்ல. இப்பெல்லாம் அடிக்கடி பார்த்து பல்ல கட்டுறாங்க. அதை நானும் யூத் ஆகலாம்னு இருக்கேன். நினைப்பதே போலப்ப கெடுக்குமா? நினைச்சுக்கிட்டே தெரிய சொல்லுங்க சொட்டைய. சரி, அவங்க சோடிய பாருங்க எல்லாரும். வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. இந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. ஒரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக, உன் கையால் இதயம் தொடுக. எந்த இதயம் கொண்டு நீயும் தன் இதயம் தருக. எதுக்கு வர சொல்லியிருப்பாங்க தாசில்தாரு? ஒன்றுமே வரங்கள. இப்போ நாம் உள்ளே போனனாலும் கண்டிப்பாக மாமா நம்ம மேலே கோவப்படும். அது மட்டும் இல்லாமல் அது வேலையை கெடுத்துப்பட்ட மாதிரி நம்ம உள்ளே போனால் ஆகி போயிடும். என்ன செய்யலாம்? வெளியும் அவங்கள கூப்பிட முடியாது. எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்கன்னு விளங்கலையே. இங்கே வாரு, நீ மறுபடியும் புருஷன் கூட சேர்ந்து வாழணுன்னு நினச்சின்னு வச்சுக்க. அவனை நீ தனியாக விடக்கூடாது. என்ன, அதாவது காதலை பொறுத்தளவில் சேர்ந்துருக்கிறத விட பிரிஞ்சிருந்தாலே காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மனசுக்கு பிரிவை தாங்குற சக்தி வந்துட்டா அந்த காதல் முறிஞ்சு போக கூட வாய்ப்பாக இருக்கும். என்ன, அதனால் நீ அதை முறியக்கூடாது அப்படின்னு நீ மனசில் நினச்சினா உன் புருஷன் நீரையும் கைத்தில் வச்சுக்கணும். இதுக்கு மேலே ஓம் இருப்போம். இங்கே வாரு, ஒரு நாத்தனராக இருந்து வாழ்க்கைக்கு ஐடியா மட்டுமே கொடுக்க முடியும். ஆனால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி உன் வாழ்க்கையை வாழ்கிறது உன் கையிலவே இருக்குது. என்ன, உன் புருஷங்கள மறுபடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்டா. உன் புருஷன் மனசில் திரும்பவும் இடத்த புடி. அதுவே நீ செய்கிற பெரிய வேலை. ஆமாம், அத்தாச்சி சொன்ன மாதிரிவே செய்யணும். மாமா பாட்டில் வேலை பார்க்கட்டும். நாம் பேசாமல் உள்ள போவோம். முடிஞ்சால் தாசல்கிட்ட கேட்டு
ஆஃபீஸ்லேயே ஒரு வேலைக்கும் ஏற்பாடு செய்வோம். அப்போ ஈஸியாக மாமா மனசில் திரும்பவும் இடம் பிடிக்கலாம். சரி, இப்போ உள்ள போவோம். அருந்ததி, ஐயோ பார்வையே சரியில்லையே. ஐயோ சரி பேசாம போவோம். அண்ணே, இங்க என்ன நடந்துக்கு இருக்கு? இது பத்திர ஆபீஸால சத்திரமா? ஏய் செல்வா, கோவப்படாத, எனக்கே ஒண்ணு விளங்கல. பொறு. அருந்ததி, என்னம்மா, என்ன பத்திர ஆபீஸ்ல வந்திருக்க? யார் யாரு எங்கெங்க வரும் நடைமுறை இருக்குல்ல, அதெல்லாம் யாரும் பின்பற்ற மாட்டாங்களா? ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எதுக்கு என் பிள்ளைய கொண்டு இருக்க போறாங்க? அண்ணே, நான் செஞ்சது மிகப்பெரிய தப்புதே. அதை ஒருபோதும் நியாயப்படுத்த மாட்டேன். ஆனா இப்போ அவங்க பேசுறாங்கல பேச்சு, அத ஒரு நிமிஷம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எம்பிட்டு வலிக்கும்னு யோசிச்சுட்டு பேச சொல்லுங்க. அதுக்காக நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்படியே எத்தனை காலம் என்னைய திட்டிக்கிட்டே இருக்கணுமோ இருக்கட்டும். ஆனா வலிக்கிற அதே வார்த்தையை சொல்லி சொல்லி பேசும்போது நான் ஒன்றும் அவரை பார்க்க இங்கே வரல. என்ன தாசில்தார் மேடம் தான் வர சொன்னாங்க. அதுக்குதே வந்தேன். நான் உள்ள வரும்போது கூட யோசிச்சுட்டே வந்தேன். நான் வந்தா தேவையில்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என்னை பார்த்து அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு நினைச்சிட்டே நான் உள்ள வந்தேன். ஆனா என்னை தாசில்தார் மேடம் வர சொன்னாங்க. அதுக்குதே வந்தேன். மற்றபடி யாரும் இங்கே தொந்தரவு பண்ணவோ இல்லை பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து கொடுக்கவோ நான் வர கிடையாது. தாசில்தார் மேடம் எங்க இருப்பாங்கன்னு சொல்லுங்க, அவங்கள மட்டும் பார்த்துட்டு போறேன். அதுக்கு இவ்வளவு வர சொல்லிருப்பா? சரிம்மா, நீ ஒன்றும் நினச்சிக்கிறாத, எல்லா தப்புக்குமே மன்னிப்பு ஒன்று இருக்கு. சரி, காலை மாற்ற நம்புவோம். தாசில்தார் மேடம் வர சொன்னாங்களா? என்ன? சரி, இது பத்திர ஆஃபீஸ், இதுக்குள்ள வந்துட்ட. நீ இப்படியே போய் ரைட் எடுத்தீங்கன்னா அங்கே உள்ள ஆஃபீஸ் இருக்கு, அங்கே போய் மேம் இருப்பா, அங்கே போய் பார்த்துக்கோமா. ரொம்ப நன்றினே. அப்புறம் என்னால சில பேர், அதாவது என் புருஷன் ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்களை காயப்படுத்த நான் விரும்பல. என்னை தாசில்தார் மேடம் தான் வர சொன்னாங்க. மற்றபடி வேற எதுக்காகவும் இங்கே வரல. அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்க, நான் வாரேன். மாமா, கோர்ட்டில் வச்சு நேற்று ஒரு வார்த்தை சொன்னீங்கள, அதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போதான் மாமா புரியுது. அதாவது காதல் ஸ்ட்ராங்காக இருந்தா யாருனால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுது. கண்டிப்பா நீ சொன்னதோட அர்த்தத்தோட என் காதல் உனக்கு புரியும். உன்னை நீ என்ன காதலிச்ச, நான் உன்னை அலட்சியம் செஞ்சேன். இப்போ நான் உன்னை காதலிக்கிறேன். நீ அதை வச்சு இல்லை தெரியும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதைத்தானே திருப்பி நம்ம பெற முடியும். அதுவே என் வாழ்க்கையிலே நடக்குது. உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். கோவம் இருக்கிற இடத்துல தான் கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பு யார் மேல அதிகமாக வச்சிருக்கமோ அவங்க மேலதே கோவம் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. நீ என் மேல அன்பு அதிகமாக வச்சிருக்க, ஆனா உனக்கு அன்பா காட்ட தெரியல. ஏன்னா நான் செஞ்ச செயல் அப்படி, அதனால கோவமா காமிச்சுக்கிருக்க. பரவாயில்ல மேம், இந்த கோவம் கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அது மூலமாவது என்கிட்ட பேசுறீல்ல, அது போதும் மாமா எனக்கு. ஆனா எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா அன்புக்காக காத்துக்கிருக்கேன். அன்புக்காக ஏங்குறது அனாதைன்னு சொல்லுவாங்க. ஒரு அனாதை மாதிரி அன்புக்காக ஏங்குறேன், காத்துக்கிருக்கேன், காத்துக்கிட்டே இருப்பேன். மாமா, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன நீ போடின்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் காதலி கிடையாது. ஏன்னா நம்ம உறவு அப்படிப்பட்ட உறவு இல்லை மாமா. இதோ கட்டியிருக்கீல இந்த தாலிக்கு நீ தானே சொந்தக்காரன். அப்புறம் எப்படி நம்ம உறவு முறை அந்த போக நீ நினைக்கிற? தொப்புள் கொடி உறவும் தாலி கூட உறவும் லேசான உறவு கிடையாது. என்ன நீ சொல்லலாம் நம்ம 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஆனா டைவர்ஸ் அத்தனை எத்தனையோ பேர் திரும்பவும் வாழ்க்கையில ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் வரும் நீ ஏத்துக்கிறதுக்கு. நீ கட்டியிருக்க தாலி இந்த மார்போடு தானே உரசிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் உன் நினைப்போடையே நான் இருப்பேன். ஏன் நிஜத்துல மட்டுமே காதல் இருக்கணுமா? நினைவுல இருக்க கூடாதா? நான் இருப்பேன், எப்போதுமே இருப்பேன் உன் நினைப்போடையே. எத்தனை முறை நீ என்னை காயப்படுத்தினாலும், நீ என்ன பேச்சு பேசினாலும், நீ என் புருஷன். இது யாருனாலும்
சேர்ந்திட கவிதைக்கும் கால்கள் இல்லை. இமைகள் என்னோட சண்டை போடுது, எதிரில் வந்தால் என்ன? தினமும் கண்ணோரம் தீபம் வைக்கிறேன், வெளிச்சம் தந்தால் என்ன? மனுஷரை பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் செய்கிறேன். டே சரவணா, நீ எம்பிட்டு பெரிய ஆளு. ஒரு காலத்துல நீ எப்படி வாழ்ந்துட்டு இருந்த? ஆனா இப்போ உன்னை பொட்டி பாம்பா ஆடிக்கிட்டால. அவ எப்ப லாயர்னு தெரிஞ்சதோ அப்ப ஒண்ணு நீ செத்து போயிருக்கணும், இல்ல அவளை நீ கொண்டு இருந்திருக்கணும். ஆனா ரெண்டுல எதுவுமே நடக்கல. சரி, முன்ன ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, தெரியாதனமா விபரீதமா நடந்து போச்சு. இதுக்கு மேல எது விபரீதமா நடந்துடக்கூடாது. அதுக்கு ஒண்ணு அவ சாவணும், இல்ல நான் சாவணும். நான் ரொம்ப நாளா உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இவ என்னடா, அதனால இவளை கொண்டுடலாம். மாஸ்டர் பிளான் போடு, மாஸ்டர் பிளான் போடு. சரிடா சரவணா, நீ பட்ட படிப்பு படிச்சிருக்க அப்படிங்கிற ஒரு திறமையை நீ வெளிப்படுத்தணும்டா. இந்த புக்ல உள்ள அனைத்தையும் படிச்சு எப்படி பொண்டாட்டியை கொள்றதுன்னு இன்னைக்கு ஒரு முடிவோட கத்துக்கணும்டா. இன்னைக்கு அதை செஞ்சு போடணும்டா. படிக்கலாம். மனைவியை சத்தமில்லாமல் அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொள்ளுவது எப்படி? How to kill wife. கொஞ்சம் ஆழ்ந்து படிப்போம், அப்பனாதான் புக்குக்குள்ளே போவோம். முதலில் அம்மிக்கல் இருக்கும் இடத்திற்கு செல்லவும். சரி, செல்லுவோம் முதல்ல. அச்சோ, இங்கதான் இருக்காளா? சரவணா, நீ வடிவேல் தங்கச்சி கணக்காதான்டா போனோம். அப்படா அதையும் சரிப்பட்டு வரும். இல்லண்டா மாட்டினா தோட உரிச்சாலும் உரிச்சு போடுவா. நம்ம இவ்வளவுதான் கொள்ளணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால நம்ம பிளான் ஒரு போதும் சொதப்பிடக்கூடாது. கரெக்டா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த புக்ல படிச்ச மாதிரி. முதல்ல அம்மிக்கல் எங்க கொண்டு போவோம் தேடி. என்ன மாமியார் சவுண்ட் மாதிரியே இருக்கு. ஆனா மாமியார் குரல் ஒரு மாதிரி டபுள் டபுளால கேக்குது. இல்ல நமக்கு அப்படி கேக்குதா? மருமகளே, கொஞ்சம் மெசைய வாதா. கக்கூஸ்ல உட்கார்ந்துட்டு தண்ணி வரல. தண்ணி மோட்டர் போட்டு விடுதா மருமகளே. என்னது கக்கூஸ்க்குள்ள போய் உட்காந்துட்டேன், தண்ணி வரலையா? கருமம், தண்ணி வருதா வரலையாண்டு பார்த்துட்டு போய் உட்காருவோம்லாம் கிடையாது. சரி, இப்ப நான் இருக்கேன் வீட்டுல, யாருமே இல்லைன்னா என்ன செய்விய? கருமம் கருமம். ஆனா குரல் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே. ஒருவேளை கக்கூஸ்க்குள்ள உட்காந்துருக்கனால அப்படி கேக்குதோ? கேக்கும் கேக்கும். நான் வாரேன் மாமியாரே. சூடு சார்ந்தா இருக்கா உங்களுக்கு? ஊத்துப்படி தெரியுதுங்க, அடிக்கடி நிரூபிக்கிறீங்க. வாரேன் மாமியாரே. ஆமா, இந்த எழுவட்ட பையன் எங்க போனான்னு தெரியல. சரி, அவனை வந்து கவனிப்போம். அவனை எழுத சொல்லிட்டு வந்தோம். இந்த வரேன். மருமகளே, கொஞ்சம் மெசைய வாதா மருமகளே. தண்ணி வரல மருமகளே. வாரேன் மாமியாரே, போறீங்க. அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? கொஞ்ச நேரம் போறீங்க. ஏம்மா, மாயண்டி வந்திருக்காங்க, மாப்பிள்ளை மொத்த சொல்லி வந்திருக்காங்க, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. வாமா மின்னல். ஏதோ போச்சு இந்த சைடு. அது என்ன மாய் படத்துல வந்த மாதிரி ஒரு டைலாக பேசிட்டு என்னமோ போச்சே. இல்ல ஏதோ போச்சு. மருமகளே, கொஞ்சம் வேலை வாத்த மருமகளே. ஆத்திரத்தை புரிஞ்சுக்க மாட்டியா? இது ஒண்ணே போய் கக்கூஸ்க்குள்ள உட்கார்ந்துட்டு தண்ணி வரல, அது வரல, இது வரலன்னு. சை, வாரே மாமியாரே. மூஞ்சியும் மோகரக்கட்டையும். சை, ஏதோ போச்சு. கண்டுபிடிப்பா. அப்பா, இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள நான் சேர்த்து போயிருவேன் போலப்பா. சரி, கண்டுபிடிப்பா. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ, இங்க இருக்கு. ஏப்பா, ஒரு வழியா அம்மிக்கல் கிடைச்சிருச்சு. ஆனா கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். ஆனா அதுல ஏதோ மிளகா அரைச்ச மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல இருக்க ஒரு வேலை பழப்பே இல்லையா? அதே மிக்சி 1-2 வாங்கி வச்சிருக்காங்க. இல்ல அதுல அரைக்க வேண்டியது அம்மியில தான் தரைக்கணுமா? பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, புக்ல போட்டுருக்க மாதிரி செய்வோம். அடுத்த ஓகே, அம்மிக்கல் பக்கத்துல வந்தாச்சு. அடுத்த பாயிண்ட், அம்மிக்கல் அருகில் சென்றவுடன் அதன் மீது ஏதாவது தூசிகள், அதாவது ஏதாவது அரைத்திருந்தால் அதை தண்ணி ஊற்றியோ அல்லது கைகளை வைத்தோ கழுவக்கூடாது. மாறாக அதில் உட்காந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவ வேண்டும், அதாவது சுத்தப்படுத்த வேண்டும். ஏன்னா அது உட்காந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவணுமா? இதனடா கூத்தா இருக்கு. அப்படி உட்காந்து தேய்ச்சா சரி, கூகுள் மேப் போய் சொல்லாதுங்கிற மாதிரி இந்த புக்கும் போய் சொல்லாது. புக்கு படியே சொல்லுவோம். இப்ப என்ன, உட்காந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும், அப்படித்தானே? இப்ப செஞ்சிடறேன். அம்மிக்கல் மேல உட்காந்தாச்சு. அடுத்து சர்க்கஸின் மீது ஏறி ஏறி விளையாடுவது போல் மேலே ஒரு புறமும் கீழே ஒரு புறமும் தேய்க்கவும். ஓகே, இப்படி தேய்ச்சா அம்மிக்கல் சுத்தமாயிருமா? சரி சரி புக்கே, நீ சொல்லபடி சரி. சுகம்
அம்மிக்கல் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அட எடுபட்ட பையனே கால் எடுத்து மிளகா அரைச்ச ஐயா காலுவ வாரத்துக்குள்ள போய் அதுல உட்காந்து ஐயோ போச்சு இப்ப என்ன பண்றது தெரியல அடே ஆயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல ஆயை மூடி சொல்ல வார்த்தை இல்லை. ஏய் ஏறவட்ட பேரு என்ன பண்ணிக்கிற அம்மிக்கல் மேல ஏறி உட்காந்துக்கிட்டே சூடு சரண வெக்க மனம்ல இருக்க அறிவு இருக்க உனக்கு முதல்ல அம்மிக்கல் மேல ஏறி உட்காரலாமா கவரு அம்மிக்கல பொம்பளைக்கு சமா ஆட்டாங்கல ஆம்பளைக்கு சமா வெக்கங்கட்ட நாயே இல்லே அதுல வர மிளகா போட்டு அரைச்சு வச்சிருக்கோம்டா ஏறி உட்கார்ந்திருக்க காந்தல உனக்கு காந்துடும் அப்படின்னா என்ன சும்மா உட்காந்து பார்த்தேன் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே நான் எப்பயும் போலதான் இருக்கேன் நீ உன் ஜாலியை பார்த்துக்கிட்டு போ எதையும் தாங்கும் இளைய இல்லையே ஒண்ணும் ஜாரி இல்லையே இல்லை வெண்ண எப்படா உட்கார்ந்துட்டு இருக்க வெண்ண மாதிரி இறங்குற வெண்ண எடுத்து சொல்ல ஏன் மீனாட்சி மீனா இது என்ன கிளவி புக்க பாத்துட்டாலே ஐயோ இப்ப எடுக்கணுமே ஐயோ இப்ப எந்திரிச்சாலும் நாம அம்பிகளுக்கு போட்டு கொலை பண்றது தெரிஞ்சு போயிருமே ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன் புக்கையும் பாத்து போடுவாளே ஐயோ மீனாட்சி வேற கூப்பிடுறாளே ஐயோ அவன் வேற லாயராச்சே சரவணா இன்னைக்கு உனக்கு சோனி முடிஞ்சது மீனாட்சி இங்க வாத்தா இங்க வா இவன் வந்து என்னன்னு கேளுங்க வா ஏ கிளவி சும்மா கடை அவளை எங்க அம்மா பார்த்து ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. என்னது ரொமான்ஸ் பண்ணிக்கிருக்காங்களா என்ன கண்டாவி இது இங்க பாரு நான் இப்படி பார்த்தா ஓ பொண்டாட்டி ஓ கூட ரொமான்ஸ் பண்ணனும் அவ எதுக்கு மாமியா கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிருக்கா ஒண்ணு வேளங்களையே இலே நீ ஏன்டா பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிருக்க இலே ஏ என்னடா இப்படி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க ஐயோ ஒரு நிமிஷம் கையை வச்சிட்டே இதை எடுக்க முடியாதுடா அப்படி காந்து கை வேற எங்க வைக்க முடியாது சோப்பு போட்டு கழுவாம இலே இங்க நீ மனுஷனால வேற எதுவும் மாட்ட எந்திரடா உனக்கு என்ன உனக்கு போடாம நான் இதுல உட்காந்துருக்கேன் நீ உன் ஜோலியை மட்டும் பாரு நான் உட்காந்துக்கிட்டே தான் இருப்பேன் என்ன ஆனாலும் சரி செத்து போனாலும் சரி நல்லா இருக்கு நல்லா சுகமா இருக்கு. எனக்கு சிரிப்பா தாண்டா வருது இதை எந்திரிடா எனக்கு தாண்டா தெரியும் எந்திரி நான் மிளகா வரைச்சேன் தலையில இடி விழுக எதுக்கு இதுல வந்து மிளகா வரைச்ச ஏன் மிக்ஸி இருக்குல்ல மிக்ஸில போட்டு அரைக்க வேண்டியதானே வண்டி வாங்கிட்டு வச்சிருக்கான்ல அப்ப ஜெயில நடக்கிற அந்த மாமியார் வீட்டுல வாங்கிட்டு வச்சான்ல அதுல போட்டு அரைக்க வேண்டியதானே என்ன வெண்ணிக்கு இங்க அம்மியில வச்சு அரைச்ச சரி அம்மியில வச்சு அரைச்சா கழுவி விட்டு போ தெரியாதா என்ன வெண்ணிக்கு இப்படி செஞ்ச கேட்கல சொல்லு உனக்கு உன் பேரோட உசுரெல்லாம் பெருசா தெரியல அப்படித்தானே எனக்கு குழந்தை தானே இதுல மிளகா வந்து அரைச்ச இருந்தாலும் எந்திரிக்க மாட்டேன் ஏன்னா நான் மானஸ்டேன் அப்படித்தான் உட்காந்துருப்பேன் நீ போ ஜோலியை பார்த்துக்கிட்டு போ. வீட்டுல கரண்ட் போச்சுடா அவ காலையிலே குழம்புக்கு மிளகா பத்தலத்த அரைச்சு கொண்டு வாங்கன்னு சொன்னா நிறைய ரசத்துக்கு அரைச்சு விட்டு மிளகா அரைச்சேன்டா கழுவலாம் தாண்டா நினைச்சிட்டு உள்ள போனேன் மூட்டியில் வந்துருச்சு பேசாம உட்காந்து விட்டேன் ஐயோ இங்க வாரி சரவணா அப்பதான் தெரியும் அப்பதானே மிளகா அரைச்சே அது எப்படி காட்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்படி எந்திரிக்கிறியா இல்லையா முடியாது நான் தான் வந்து எந்திரிக்கணும் எந்திரிக்க முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணி எந்த கோர்ட்ல வேணாலும் கேஸ் போடு என்னால எந்திரிக்க முடியாது நான் அப்படிதான் உட்காந்துருப்பேன் நீ யாரை வேணாலும் கூப்பிடு ஏன் என் பொண்டாட்டியே கூப்பிடு அவன் வந்தாலும் எந்திரிக்க மாட்டேன் நான் மானஸ்டேன் முட்டோ மானஸ்தேனே பின்னாடி ஒரே ஆப்பா எந்திரிடா முடியாது எந்திரிக்க முடியாது என்ன பண்ணுவ எந்திரிக்க முடியாது என்ன முடியவே முடியாது மீனாட்சி மீனாட்சி அப்பதா எங்கத்தா போன இம்பிட்டு நேரம் எங்க உனக்கு பாங்கனி மேல பல்ல காட்டின பல்ல காமிச்சு நிக்குது என்ன அது ஒண்ணு கிடையாது நீங்க எது கூப்பிட்டியா ஆமா ஏலே அம்மிக்கிழமையில என்ன வண்டிக்கு உட்காந்துருக்க அம்மிக்கிழமை என்னன்னு நினைச்ச என்ன பதில் சொல்லு உன்னை வெளியே வர சொன்னா எதுக்கு இங்க வந்து உட்காந்த ஆமா அது என்ன புக்கு என்னமோ எழுதியிருக்கே மனைவியை சத்தம் இல்லாம ஒரு அம்மிக்கல்லு போட்டு கொல்லுவது எப்படி ஹவு டு கில் யுவர் வைஃப் ஓகே எனக்கு ஒரு சந்தேகம் எந்த கூமுட்டை இப்படி ஒரு புக்கை உனக்கு கொடுத்துச்சு படிச்சிருக்கீல சரி சரி அம்மிக்கல் தூக்கி போட்டு தான் கொள்ள சொன்னாங்க நீ எதுக்கு வந்து அம்மிக்கல் மேல உட்காந்துருக்க அது மீனாட்சி அது ஒண்ணும் கிடையாது புக்கை மாத்தி கொடுத்துட்டாங்க அது வேற ஒண்ணும் இல்ல அதான் வாங்கிட்டு வந்து அம்மிக்கல் எப்படிலாம் உபயோகிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்பதான் அதுல மிளகா அரைச்சு விட்டுருக்கும் போல ஆனா சம்மன் இருக்கு நான் சாலி உட்காந்துருக்கேன் மீனாட்சி நல்லா இருக்கு மவனே நான் உன்னை பெத்தவனா உருட்ட போடாத ஒரே உருட்டு இருக்க எனக்கு தெரியாதா எம்பிட்டு மிளகா வச்சு கொடுத்தேன்டு ஒரே காட்டமா இருக்குமே இளம் ஒரு தாயாடி உன்னை கொல்ல போட மாட்டேன் மீனாட்சி அது வந்து அது புரிஞ்சு வச்சு இல்லை வெண்ண மவனே நானு அங்க மணி பிளான்ட் செடிக்கு தண்ணி ஊத்திக்க இருக்கும் போது என்னது என்னமோ ஒரு டைலாக்கு என்ன டைலாக்கு மாய படத்துல
என்னது மாயின்னை வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்களாக வந்திருக்காக. வாமா மின்னல், அந்த மின்னல் நீதானா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா கக்கூஸ்ல போயிட்டு தண்ணி வரலன்னு சொல்லி சொன்னாங்களே, அது யாரு? இப்போ உன் அம்மாவை நான் இங்கே விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சுட்டேன். அவங்க நான் கக்கூஸ்குள்ளே போனேன்டாக. அப்புறம் யாரு கக்கூஸ்குள்ள போனா? அப்புறம் எப்படி கக்கூஸ்குள்ள இருந்து சவுண்ட் வந்துச்சு? நல்ல மிமிக்ரி பண்றவளா? ஐயோ நான் கிடையாது மீனாட்சி, என்ன நினைச்சுக்கிருக்கா? ஆஹா நாள இல்ல, எங்க அம்மா கக்கூஸ்ல போயிட்டு தண்ணி வராம கிடந்துச்சு. போய் சொல்லிருக்கு. இந்த வர்றி உண்மை சொல்லு, உண்மை சொல்லு. இதான கக்கூஸ்ல போன சொல்லு. மவனே அப்படின்னா என்னடா மவனே? நான் காலையில இருந்து கக்கூஸ்குள்ள போகலடா மவனே. இன்னைக்கு அட்டிக்கிற அட்டியில வெண்ண மவனுக்கு எல்லாம் தெரிக்கணும். என்ன மீனாட்சி தானே, எதுவும் செஞ்சிட மாட்டா. 1000 நாள் தாலி கட்டியிருக்கோம், கல்லானாலும் கிழமே புல்லானாலும் புருஷன் இருப்பா அப்படின்னு நினைச்சியோ? இனிமேதான் மீனாட்சியோட ஆட்டத்தை பார்க்க போறேன். என்னை வெண்ண செஞ்சிருக்கிறது எம்பிட்டு கேவலமான செயலு. இதுக்கு உனக்கு நீ என்னை வேற கொள்ள வர. நீ என்னை கொண்டுபிடி, நீ ஊயா இருந்துவே, உன்னை இருக்கத்தை விட்டுருவே நானு. என்ன அப்ப என்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சியா? அப்ப எனக்கு ஜீவானம்சம் கொடு. ஜீவானம்சமா? அப்படின்னா என்ன மீனாட்சி? மீனாட்சி நான் எதுக்கு வேணும்ட்டு செய்யல மீனாட்சி, நான் உன் புருஷரி. என்னைய பார்த்து இப்படிலாம் பண்ணிவிட்ட பாரு. உனக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கேன். எனக்கு பாரு எம்பிட்டு மிளகா போட்டு அரைச்சா தெரியல, தைரியமா அம்மிக்கிற மேல உட்காந்துருக்கேன் பாரு. புரிஞ்சுக்கோ மீனாட்சி. என் முண்டம் எந்த மூதேவியாவது அம்மிக்கல் மேல உட்காருமா? நீ அம்மிக்கல் என்ன நினைச்சுக்க? ஆட்டங்கள்ல ஆம்பளை பயிலாம அம்மிக்கல்ல பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிருக்காங்க. என்ன அப்ப அம்மிக்கல் மேல உட்காரலாமா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு உட்காந்த? மீனாட்சி எந்திரிச்சா ரொம்ப எரிய முடி, என்னால முடியல மீனாட்சி. மீனாட்சி மன்னிச்சிரு மீனாட்சி, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். யாரோ கூப்பிட்ட புக் வாங்கி கொடுத்தாங்க, எப்படி செஞ்சேன்? அவன் பைத்தியம் மாதிரி புக்ல எழுதி வச்சிருக்கியான். அம்மிக்கல் மேல உட்காந்து கையை வச்சு கழுவியோ இல்ல தண்ணிய ஊத்தி கழுவி விட கூடாதா? உட்காந்து உட்காந்து தேய்ச்சி கழுவிடுமா? அப்படின்னா அது கிளீன் ஆகுமா? அவன் இந்த புக்ல போட்டுக்கேன் அப்படியே செஞ்சுட்டு. மவனே நான் பெத்த என் வயிறு கட்டி, நான் பெத்த என் செல்ல குட்டி. சரி அப்படியே இன்னும் 2 தேய் தேய்ச்சி அம்மியை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல. அம்மா அடுத்து கொண்டு வந்து மேல வச்சிருக்க தான் இருப்பேன். அடுத்து உட்காந்து உட்காந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையா? தண்ணி மிச்சம். என்ன இன்னும் 2 நாளைக்கு உன்னால எந்திரிக்க முடியாது. அப்படியே கங்க்ராச்சுலேஷன்ஸ் மருத்து தாமரை, ரொம்ப நன்றி டாக்டர். ஏமாமா உங்களால தாமரையே வச்சு சமாளிக்க முடியாது, எப்படி அந்த குட்டி தாமரையை வச்சு சமாளிக்க போறீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் இந்த தாமரைக்குள்ள எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு வருது. ஆமா மருதனே, நான் சொல்லு நினைச்சுக்கிறேன், மல்லியா சொல்லிட்டா. ஐயோ உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு வருது. என்ன பாடு படுத்து போறான்னு தெரியல. தாமரை என்ன என்னை பத்தி ஊசி கூட அப்படி ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கியா? அப்பலாம் ஒண்ணு கிடையாது, நான் நல்லாவே இருப்பேன். கொஞ்சம் கூர்மத்தனம் பண்ணிக்கிறேன், இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஏன்னா என் மகா பண்ணுவாளே நீ, அதனாலவே. அப்ப கூட இல்லம்மா குறும்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு வாயில வருதா பாரு. வாயில குத்துன்னு வச்சுக்க, கொமட்டில குத்துன முடியும் உன்னையெல்லாம். நல்லா இன்னும் 2 கத்த விட்டு இருந்திருக்கணும் பக்கத்திலே வராம. ஹலோ நான் எப்படி பார்த்தா உங்ககிட்ட நான் பேசவே கூடாது. என்ன 2 நாள் என்னை பார்க்க வராம இன்னைக்கு புள்ள பிறந்தவன அப்படி பாசம் வந்து ஒட்டிக்கிருச்சோ? நானும் சரி மகனும் சரி பேச மாட்டோம். குட்டிமா என்ன அம்மாவை எப்படி பாத்துக்கிறீங்க? சொல்லுங்க, அப்பா கூட டூ போட்டுருமா? அப்பா கூட நம்ம பேசவே கூடாது. உங்க வயித்துல இருக்கும்போது அம்மா என்ன சொன்னேன்? அப்பா 2 நாள் நம்மள பார்க்க வரல, நீ பேசவே கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? பாத்தியா ஐஸ் வைக்க உங்க அப்பா வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கறாரு. பேசவே கூடாதுதா. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? ஹலோ, குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. என்ன அது பார்க்க மட்டும்தான் செய்யும். என்ன 1 மாசம் தன்னால சிரிக்கும், அது சாமி கிட்ட சிரிக்கும். புரியுதா? இப்ப போய் சரி பேசுண்டா. சோ ஏண்டி நீ குழந்தையா இல்ல என் புள்ள குழந்தையான்னு சில சமயத்துல எனக்கு சந்தேகத்தை வர வைக்கிறேன். இதுக்கு மேல கொஞ்சம் பொறுப்பான அம்மாவா இரு. என்ன நீங்க தான சொல்லிருக்கீங்க நமக்கு எத்தனை புள்ள வந்தாலும் நான் தான் உங்களுக்கு முத புள்ளண்டு. அதே மாமா குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன். ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆஸ்பத்திரி. என்ன கொஞ்சம் உங்க ரொமான்ஸ் ஒதுக்கி வைங்க. வீட்ல போய் நீங்க என்னண்டோ ரொமான்ஸ் பண்ணுங்க. என்ன டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஐயப்பா உங்ககிட்ட சொல்ல வேணாம்ப்பா, நீங்களே ஒரு ரொமான்டிக்கான பர்சன். உங்ககிட்ட சொன்னா அப்புறம் அம்பிடுதே
இருக்குல்ல. யோ மாமா, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உன்கிட்ட கேக்குறேன், சரியா பதில் சொல்லுவியா? நீ கேள்வி கேட்கறேன்னா நான் நினைச்சுக்கிருக்கேன், ஆனா கேட்ட பாடே கிடையாது. இல்ல நீலாம் எதுக்கு எங்க இடத்துல தாலி கட்டின? இல்ல என்ன வெண்ணைக்கு தாலி கட்டின? இந்த தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டி பொண்டாட்டி தேவைப்பட்டுச்சு அதையும் தாலி கட்டினேன். உன்கிட்ட கேள்வி கேட்ட பத்தியா என் புத்திய செருப்பு கொண்டியா? இல்ல தாமரை, இது வரைக்கும் குழந்தைத்தனமா இருந்தது போதும், இனி உனக்கே ஒரு குழந்தை வந்துருச்சு. என்னம்மா குழந்தைத்தனம்? வேணாம் முத்தா, ஒதுக்கிப்பட்டு குழந்தைய பாரு. என்ன சும்மா பிள்ளைய பார்க்க வேற நினைப்பேன். ஆனாலும் மாமா கிட்ட நம்மளுக்கு அப்படியே இருக்க முடியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை கேள்விப்பட்டனே. மலியா நீ சொல்லு. இவர்கிட்ட கேட்டா அவர் உண்மையை சொல்ல மாட்டாரு. தண்ணி கூட உடையலண்டு லாரி லாரியா தண்ணி கூட இறக்குறேன்னு சொல்லி சொன்னாராமா, உண்மையா? அது என்னன்னு சொல்ல அம்மா முடியல. இப்ப நடத்துல சிரிப்பதே வருது. ஏன் மாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஐயோ, இதுவே காலங்காலமா நடந்துக்கிறது. பொம்பளை பிள்ளைகளுக்கு வலி வந்துருச்சுன்னா தண்ணி கூட உடையலன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது உடஞ்சாதே புள்ள பிறக்கும். நீங்க என்ன சொன்னீங்க? லாரி லாரியா தண்ணி கூட இறக்குற. ஐயோ சரியான காமெடி. அதே சொல்லிக்கிறதாங்க. என் அத்தாச்சி வந்து சொன்னாங்க, என்னால சிரிப்பு அடக்க முடியல. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, இவரை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அப்புறம் அச்சோ பொறுக்க மாட்டேங்குதே. சரிவே, இனி ரொமான்ஸ் பண்ண மாதிரிவே. செல்லும் ஏன் அழுறிய? என்ன? ஆமா, பின்ன புள்ளைய பார்க்காம புருஷனை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிக்கிறதா அப்படியே அழுவோம். என்ன செய்வியா? குட்டிமா எதுக்கு அழுறிய? அம்மா பக்கத்துல தான் இருக்கேன். என்னடி செல்லும்? என்னடி வயிறு குட்டி? அழுக கூடாது. அழுக கூடாது. என்னவா டாக்டருக்கு இப்ப சுத்தி முத்தி ஆள் நிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ரொமான்ஸ் தான் பண்றாங்க. ஐயோ என்னால முடியல. மாமா பேசாம பரதேசம் போயிடவா? அங்க எதுக்கு போற? அங்க எதுக்கு போற? உன்னையெல்லாம் கட்டினா அங்கதான் போகணும். போடா என்ன மூஞ்சியா ஆளும். என்னவா டாக்டருக்கு லுக் ஒன்றும் சரி இல்லை. டாக்டர் மாதிரி நடந்துக்கங்க, சரியா? டாக்டர் மாதிரி தான் நடந்துக்கிருக்கேன். வேற எப்படி தெரியுது? பேசணும் மாதிரி தெரியுதா? சரி இல்ல. சரி நான் வாரேன். ஒண்ணும் இல்ல. அழுக்க கருவப்பையன். டே, ரூம் நேத்தே புக் பண்ணிட்டேன். 1 வீக்குக்கான எல்லாமே அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லக்கேஜ் எடுத்து ரூம்ல வச்சுட்டு நீ ஏதாவதுனா பார்த்துட்டு ஒரு ½ அன் அவர் கழிச்சு ரூமுக்கு வரேன். ஓகே, பட் பழைய நினைவுக்கு போக போகிறேன்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்கிறேன், அதாவது நினைவு கிடையாது, நினைவுகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, பார்த்துக்கோ. சரி, நான் வரேன். சொல்லிட்டு அப்புறம் இருக்கு. இப்போ உனக்கு நல்லாவே தெரியும், நாளா வரல. எனக்கு வீசிங் இருக்குல்ல. அடி பாவி, வரலையா? கொண்டறேன் பாத்துக்கோ. வரலையா? வரல, அதெல்லாம் பாத்துக்கலாம். என்னோட வீசிங் அங்கங்க சுத்தி பார்க்கற. ஓகேவா? இனி நம்ம எங்கடி பார்க்க முடியும்? எல்லாம் உங்க ப்ரொஃபஷனல்ல போய்டுவோம். ஜாலி. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? 1 வீக் மறுபடியும் ஊட்டிக்கு போக போறோம். ஜாலி ஜாலி ஜாலி. மறுபடியுமா இல்ல, மறுபடியும் தான் போறோம். ஓகேவா? ஜாலி என்ஜாய் பண்றோம். புரியுதா? அத போட்டு குழப்பாத. உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. போலாம். ஓகேவா? சரி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். பை. மறுபடியுமா? மறுபடியும் அந்த நினைவுகள், மறக்க முடியாத நினைவு. இந்த கிஃப்டை உங்ககிட்ட எப்போ சேர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. திரும்பவும் நாம் இருந்த அந்த அழகிய நாட்கள் வருமா? வெள்ளி நிலா வேணாம் உள்ள, என்னோடு நீ வந்த போதும் வேற என்ன
நானும் சொல்ல உன் பாசம் தாய் போல மாறும் கண்ணுக்குள்ள ஒன்ன மட்டும் பப்பேனு எப்போதும் நானும் நான் மண்ணுக்குள்ள போகும் வர துணையாக நீ இருக்க வேணும் உன்னை காணத்தான் ஒரு ஜென்மம் கொண்டேன் நான் என் அழகே என் உயிரே நீ வா